தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் ஆண்டவரை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்கள் வாழ்வை பல வழிகளில் வழி நடத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், எங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லி தருகின்றார். எனவே அந்த ஆண்டவரை பார்த்து நாங்கள் நன்றி கூறுவோம். இந்த திருப்பலியினூடாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை அனைவரையும் நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் சிறப்பான முறையில் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும்
உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார். அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலைய செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக்கொண்டுள்ளனர். சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப் பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம் அப்பம் திராட்சைரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரை போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய் மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகுகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னிப் பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன் உன்னை? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே. உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமாக காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்து சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய்வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம். கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதல் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில்: சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்துவிடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலைகளையும் நினைவு கூர்ந்தருளும். சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. நெடுநாள்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழாக்கிவிட்டனர். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள்.
தங்கள் கொடிகளை வெற்றி அடையாளமாக நாட்டுகின்றார்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதே ஆண்டவரே. அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியிலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதே ஆண்டவரே. உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வாராக. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதே ஆண்டவரே. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 திருவசனங்கள் 5 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பம் நகூமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரை செல்க என்றால் அவன் செல்கிறான், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவன் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்த வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடைய விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவ தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் விரும்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அவ்வாறே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டுக்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதைக் கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்.
பேய் பிடித்த பலர் மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் மிகவும் அர்த்தமுள்ள வாசகங்களாக எங்களுக்கு தரப்படுகின்றது. நாங்கள் கடவுளை தேடும் மக்களாக இருக்க வேண்டும். கடவுளை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரில் வைக்கும் விசுவாசம் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ஆண்டவரிடம் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி அழகாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே. அதாவது மனிதனுடைய வாழ்வில் கடவுளை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நம்பலாம், எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் கடவுள் எங்களோடு வாழுகின்றார், கடவுள் எவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்ய முடியும் நாங்கள் அவரை நம்பினார் என்பதை இங்கு சான்றாக எடுத்து காட்டப்படுகின்றது. நம்பிக்கை என்பது பல விதங்களில் நாங்கள் எடுத்து காட்டலாம். அது வார்த்தையால், எங்கள் வாழ்க்கையின் செயலால், எங்களுடைய எண்ணங்களால் நாங்கள் ஆண்டவருக்கு எடுத்து காட்டுகின்றோம் நாங்கள் எவ்வளவு நம்பிக்கை கொள்ளுகின்றோம் என்று. கடவுளிடம் வைக்கும் நம்பிக்கை மட்டும்தான். கடவுளை நாங்கள் ஒரு நாளும் பார்த்ததில்லை, நாங்கள் கடவுளை எங்களை கண்முன்னுக்கு நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் அவரை நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையில் தான் எங்களுடைய வாழ்க்கை நகர்கின்றது. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பொழுதும் எங்களுடைய வாழ்க்கை கழிகின்றது ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கையினால். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகத்தை நாங்கள் கவனித்தால், இன்றைய வாசகம் சொல்லப்படுகின்றது ஆண்டவர் இயேசுவை கப்பம் நகமுக்கு நூற்றுவ தலைவன் ஒருவர் தேடி வந்து, அந்த நூற்றுவ தலைவன் ஒரு வேற ஒரு நம்பிக்கை கொண்டவர். முக்கியமாக அவரிடம் நம்பிக்கை என்பது வேறொரு நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தும் ஆண்டவரை அணுகுகிறான். இந்த நூற்றுவ தலைவன், படைத்தலைவனானவன் ஆண்டவரை நோக்கி வந்து சொல்லுகின்றான், ஆண்டவரே எனக்கு இரங்கும். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனைப்பட்டு படுத்து கிடக்கிறான். அவனை குணமாக்கும் என்று சொன்னபோது இயேசு உடனடியே சொல்லுகின்றார், அவருடைய முகத்தை பார்த்து நாங்கள் போவோம், வா, நான் குணப்படுத்துகின்றேன், போவோம் என்று சொல்லும்போது உடனடியாக அந்த நூற்றுவ தலைவன் அவரை நிறுத்தி சொல்லுகின்றான், நீர் வர தேவையில்லை ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன். நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய பையன் குணமடைவான். என்னுடைய வீட்டுக்கு நீர் வந்து தான் செய்ய ஒன்றுமில்லை, நீ சொல்லும், எனக்கு தெரியும் உடைய வார்த்தை அவ்வளவுக்கு அவ்வளவு நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், உம்மால் அது முடியும் என்று. எனவே எவ்வளவு தூரத்துக்கு ஆழமான நம்பிக்கையாக இருக்கலாம் என்பாந்தவர்களே. சில நேரங்களில் நாங்கள் கண்ணுக்கு முன்னால் இருப்பதை கூட நம்பிக்கை கொள்ள முடியாமல் வாழ்கிற இந்த தருணத்தில் இந்த மனிதன் சொல்லுகின்றான், நீர் வர தேவையில்லை, நீர் வார்த்தை மட்டும் சொல்லும், எல்லாம் நடக்கும். எனக்கு தெரியும், என்னுடைய உள்ளத்தில் தெரியும், என்னுடைய பையன் குணமடைவான். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொட்டு குணப்படுத்துகின்றோம் சில பேரை. இயேசு தொட்டு குணப்படுத்துகின்றார். இயேசு சொல்லுகின்றார் குணமடைய என்று சொல்லுகின்றார். இங்கு எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதன் பையனை பார்த்து இந்த நூற்று தலைவன் கேட்கும் செயலுக்கு இயேசு சொல்லுகின்றார். இயேசுவே அவரே வியப்படைகின்றார், அவரே மெய் மறந்திருக்கின்றார். இப்படி ஒரு நம்பிக்கையா, இவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை கொள்ளும் ஒருவரை நான் இப்போ பார்க்கலையே, இந்த இஸ்ராயல் மக்களுக்குள்ள நான் காணவே இல்லைன்னு சொல்கிறார். இங்கே இருந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, கடவுளில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு பொழுதும் எங்கெல்லாம் அவர் குணமாக்க போகின்றாரோ
அவர் எதிர்பார்க்கின்றார் ஒரே ஒரு விஷயம் அவர்களிடம். அதாவது அவர் கேட்கின்றார், உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா, என்னால் உன்னை குணமாக்க முடியும் என்று. ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவர்களுடைய நம்பிக்கை. இங்கு சொல்லும் முன்னமே, அவர் எடுத்து உரைக்க முன்னமே அந்த மனிதன் சொல்லுகின்றான் இயேசுவிடம், நீர் வர தேவையில்லை ஆண்டவர், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய மகன் கட்டாயம் குணமடைவான். எனக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு காலமான நம்பிக்கை எங்களுடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் என்று இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு அடித்தனமாக மிகவும் ஆழமான முறையில் எங்களை அழைக்கப்படுகின்றது. நாங்கள் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய நம்பிக்கை எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர்கள் இருக்கு. நாங்கள் சில நேரங்களில் அசையப்படுகின்றது, எங்களுடைய நம்பிக்கை அசைந்து போகின்றது. சில நேரங்களில் ஆண்டவரில் வைக்கிற நம்பிக்கை நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். நாங்கள் சில நேரங்களில் நிறைய விஷயங்களை தேடி தேடி ஓடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ முழுமையான நம்பிக்கை வைத்தால் எல்லாம் கைகூடும், எல்லாமே நடக்கும் என்ற வாழ்வில். இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அந்த நூற்றுவ தலைவரிடம் சொல்லுகின்றார். இயேசு வியந்து சொல்ல தம்மை பிற்படுத்த வந்தவர்களிடம் அவர் சொல்லுகின்றார், இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நான் கண்டதில்லை. அவர் இயேசு உடனடியாக சொல்ல, நீ போகலாம், நீ நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும். அந்நேரமே அந்த பையன் குணமடைந்தான் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது என்னுடைய உள்ளத்தில் நாங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். கடவுளில் இருக்கிற நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவருக்குள்ள ஆழமான நம்பிக்கை இருக்கும் போது எதையும் சாதிக்கலாம் எங்களுடைய வாழ்வில். அன்பார்ந்தவர்களே, அது யாருக்காவது நாங்கள் செபிக்கும் போதும் அவர்களுக்கு நடக்கும். ஆனால் இந்த நம்பிக்கையானது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக நாங்கள் வாழலாமா என்ற கேள்விக்குறிகளோடு, கேள்வி கணைகளோடு இன்றைய வாசகம் எங்களுக்கு வருகின்றது. அத்தோடு நாங்கள் தொடர்ந்து இந்த வாசகத்தை கவனித்தால் இயேசு தொடர்ந்து குணமாக்குவதை நாங்கள் பார்க்கலாம். பேதுருவின் மாமியாரை கைதொட்டு உடனடியாக குணப்படுத்துகின்றார். அவள் காய்ச்சலால் இருக்கின்றார். அப்போது அங்கே இயேசு மாலை வேளை நேரத்தில் பார்த்தால் பேய்கள், அசுத்தாவிகள் எல்லாத்தோடு இருக்கிறவர்கள் கொண்டு வருகின்றார்கள். எல்லாத்தையும் குணப்படுத்துகின்றார். நோயாளர்கள் வருகின்றார்கள், குணமற்று போகின்றார்கள். ஏனென்றால் கடவுளுடைய நம்பிக்கை கொண்டு ஓடி வருபவர்கள், கடவுளிடம் நம்பிக்கை வைத்தவர்கள் யாவரும் வெறுங்கையராக போக மாட்டார். அவர்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். இன்று இந்த வாசகம் முடிவடைகின்றது. அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்களை அனைத்தையும் அவர் தாங்கிக் கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், எங்களுடைய துன்பங்களையும் அவர் சுமந்து கொண்டார் என்ற இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது என்று சொல்லப்படுகின்றது. எனவே அவர் எங்களுக்காக இருக்கின்றார். எங்களுடைய துன்பங்களை, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர் சுமக்க தயார். நாங்கள் நம்பிக்கையோடு அவரிடம் எங்களை ஒப்படைக்க தயாரா? அந்த சிலுவையிலே அவர் இறந்தது எங்களுக்காக. எனவே இந்த வார்த்தைகளோடு இன்றைய நாளுக்குள் நுழைவோம். ஆண்டவருடைய நம்பிக்கை கொள்வோம். முழுமையான நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமாக இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதனாகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றினுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவாவா, இறைவாய் வா, என்னுள்ளத்தின் தெய்வமே வா. இறைவாவா, இறைவாய் வா, என்னுள்ளத்தின் தெய்வமே வா. இந்தன் சிந்தனை உமக்கன்றோ, சிந்தை சிறக்க எழுந்து வா. இந்தன் சிந்தனை உமக்கன்றோ, சிந்தை சிறக்க எழுந்து வா. எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. இறைவாவா, இறைவாய் வா, என்னுள்ளத்தின் தெய்வமே வா. நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்றுள்ள புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பெற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கையினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்தும் நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.